Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala ashrafil mursalin wa ala sayyidina Muhammadin sallallahu alaihi wasallam wa alihi wa ashabihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah tabaraka wa ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا ما هي إلا حياتنا الدنيا نموت ونحيا وما يهلكنا إلا الدهر وما لهم بذلك من علم إن هم إلا يظنون صدق الله العظيم. கண்ணியத்து அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 19 நோன்புகள் 20 தராவி. இந்த நோன்புகளை நோற்பதற்கும் தராவியை தொழுவதற்கும் தௌஃபீக் வழங்கிய அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதனை கபூல் செய்வானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட ஜாசியா என்ற அத்தியாயத்தின் 24வது வசனம். வகாலு, அவர்கள் சொல்கின்றார்கள், நபியே, மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த உலக வாழ்க்கையே நமூத்து வ நஹியா, பிறப்பு இறப்பு முடிச்சு அப்படி என்று சொல்கின்றார்கள். காஃபிர்கள் உலக வாழ்க்கை என்பதே பிறப்பு இறப்பு தான், இயற்கையாக பிறக்கிறது, இயற்கையாக மௌத்தாரு, முடிச்சு அதோட. பொமா யுஹுலிக்குனா இல்ல தஹர், காலம்தான் நம்மளை அழிக்கிறது, காலம்தான் நம்மளை சோதிக்கிறது, அழிக்கிறது. ஒமாலகும் பிதாலிக மின் இல்மின், நபி அவர்களுக்கு இந்த ஞானமே, இந்த கல்வியே, இந்த அறிவே இல்லை இதை பற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். இது எப்படி என்று சொன்னால், மக்கத்து இந்த குறைஷிகளும் மக்கத்து காஃபிர்களும் மற்ற அரபு நாட்டு காஃபிர்னு சொன்னாங்க. பொதுவாக துன்யாங்கிறது எப்படின்னு சொன்னால், இயற்கையாக பிறக்கிறோம், இயற்கையாக மௌத்தாகும், அதோடு முடிச்சு, அதுக்கு பிறகு ஒன்று இல்லை. அது பிறகு இப்போ நாத்திகர்கள் அதை தான் சொல்கிறாங்க. கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடிய நாத்திகர்கள் அதுதான் சொல்கிறாங்க, கடவுள் இல்லை, அப்போ எப்படி பிறக்கிறோம், அது இயற்கையாக பிறக்கிறோம், இயற்கையாக மௌத்தா போகிறோம், முடிஞ்சு, அதோட அடுத்த ஜென்மம், அடுத்த மறுமை அப்படிங்கிறது இல்லை அப்படி என்று சிலர்கள் சொன்னாங்க. இன்னும் சிலர் எப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை, ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான்னா அவனுடைய ரூஹு வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், உலகத்தில் அவன் நல்லவனாக இருந்தால் நல்ல குழந்தை, பிறக்கிற குழந்தைகளை அந்த ரூஹு போயிடுமா, போயிட்டு திரும்ப அவன் அந்த குழந்தை வளர்ந்து அது திரும்ப தொடரும் அவன் வாழ்க்கை. கெட்டவனாக இருந்தால் கெட்டவனுடைய உடலுக்குள்ளே அந்த ரூஹு போயிடும், அப்படி சில பேர் நம்பிக்கை கண்ணித்தில் அப்படி. அதனால தான் அல்லாஹ் அடுத்து சொல்கிறாங்க, நம்மளை சோதிக்கிறது, கஷ்டப்படுறது தான் காலம்தான். அப்போது சல்லல்லாஹு சொல்லுவாங்க ஹதீஸில், நான் தசுப்பு தஹர, காலத்தை ஏசாதீர்கள், அல்லாஹதான் காலம், அல்லாஹதான் காலம் சொன்னால் அல்லாஹதான் காலத்தை இயக்குகின்றார். காலம் கெட்டு போகலை, காலம் கெட்டு போச்சா நம்மளோட சொல்லுவோம், ரொம்ப காலம், அந்த காலம்லாம் நல்ல காலம், இந்த காலம் கெட்ட காலம். காலம் இல்லை, காலத்தில் உள்ள மனிதர்கள். காலத்தை சொல்கிற நோக்கம் என்ன, அந்த படைத்ததுலேருந்து அல்லாஹ் எப்படி படைத்தானோ அந்த காலங்கள், சூரியன் சந்திரனுடைய இயக்கங்கள்லாம் எப்படி நடைபெறணும், எப்படி செயல்படணும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டானோ, சிறிதளவு கூட மாற்றம் இல்லாமல் அதனுடைய வேலையை எல்லாம் கரெக்டாக செய்யுது. உலகத்தில் மனிதன் ஜின்னை தவிர எல்லா படைப்புகள் ரப்பு எதற்காக நீ படைத்தானோ அதை செம்மையாக செய்கிறது, அது எந்த மாற்றமும் இல்லை. அப்போ காலத்தை ஏசக்கூடாது, காலத்தை அல்லாஹ் படைத்தான்னு சொன்னால் அல்லாஹ் தான் இயக்குகின்றான். அல்லாஹ் தான், நீ காலத்தை திட்டினன்னு சொன்னால் அது அல்லாஹ்வை திட்டுவதை போன்று என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ நமக்கு அந்த ஈமான் இல்லை, இந்த உலகத்தோட முடிய போகிற விஷயம் அல்ல, மறுமை ஒன்று இருக்கிறது, மறுமை முடிய போதா இல்லை. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்முடைய ஈமான் எப்படி சொன்னால், உலக வாழ்க்கை சொற்ப காலம்தான், நிரந்தரம் அல்ல. 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 1000 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, இதெல்லாம் சொற்ப காலம். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கயிற்றுக்கட்டில் படுத்திருந்தாங்க. படுத்திருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தோடனே ஸல்லல்லாஹு எந்திரிச்சாங்க. எந்திரிக்கும் போது நபியினுடைய அந்த நூறான உடல், அல்லாஹுடைய ஒளிவற்ற அந்த உடல் பளிங்கு போல பின்னாடி கயிற்றினுடைய தடங்கள் அப்படியே பதிஞ்சிருச்சு. உமர்ல பார்த்து மனசெல்லாம் கலங்கி போச்சு. யார் சொல்ல, உங்களுக்கா இந்த நிலைமை, யாருக்காண்டி உலகத்தை படைச்சுன்னு சொல்கிறானோ, நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமா,
இப்படி சொல்லுவது சல்லா சொன்னாங்க, உமரே நீங்களுமா இந்த உலகம் என்பது எனக்கு எப்படி சொன்னால் வழிப்போக்கன். ஒரு பயணம் செய்கிற கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல தங்குறேன்னு சொன்னால் தங்குற அளவுக்கு தான் உலக வாழ்க்கை, அதெல்லாம் போயிட்டே இருக்கணும். பயணம் எப்படின்னா, இப்போ நமக்கு நிரந்தரம் என்பது சொன்னால் மறுமை தான், ஆகிரத்து தான். சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை கணக்கில்லா வாழ்க்கை. அங்கெல்லாம் அதாவது துன்யாவுடைய 100 வருஷம் அங்கே ஒரு நாள், அங்கே ஒரு நாள் சொன்னால் இந்த 100 வருஷத்துக்கு சமமாக இருக்குமா சொர்க்கத்தில். இப்போ அப்படிப்பட்ட மறுமை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு ஈமான் அதுதான். ஏன்னா நீ இஷ்டப்பிரகாரம் செய்யாத, அல்லாஹ் எழுப்புவான், கேள்வி கேட்பான். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி சொல்லும்போது வல்யோமில் ஆஹிரி, மறுமை நாளைக்கு நான் ஈமான் கொண்டேன், அல்லாஹ் எழுப்புவான், கேள்வி கேட்பான். அப்போ ஈமானுடைய முக்கிய நோக்கமே மறுமை தான். அல்லாஹ் மறுமை, அல்லாஹ் கேட்பான் அப்படிங்கிறது. காஃபிர்களுக்கு அப்படி இல்லை, அவனுக்கு துன்யா தான் சொர்க்கம், துன்யா தான். அதனால் அவர்களை பார்த்து நம்ம இயங்கக்கூடாது. ஒரு வரலாற்றை ரூஹுல் பயான் தஃசீல் எழுதுகிறாங்க. என்ன சொன்னால், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவர் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுங்கோலர், முஃமின் தான், முஸ்லீம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, காஃபிர்லாம் இல்லை, சஹாபாக்களுக்காக வந்தார் இருந்தால். ஆனால் இருந்தாலும் பதவி ஆசை, ஒரு கொடுமை பண்ணார். சஹாபாக்கள் போர் தொடுத்து பல சஹாபாக்களை கொண்டு போயிச்சார். எந்த அளவுக்கு சொன்னால், காபத்துல்லா இருக்க பார்த்தீங்களா, இப்போ காபத்துல்லா, இந்த காபத்துல்லா இப்படி இருக்கிறத ரசூல்லா விரும்பலை. சல்லா விஷயம் விரும்புனது வேற. மக்கா வெற்றி கொண்ட பிறகு அன்னை ஆயிஷாக்கிட்ட சொல்கிறாங்க, ஆயிஷாவே இப்போ இருக்கு காபா, எப்படி ஹத்தீமை வெளியே விட்டு, ஹத்தீம் வெளியே இருக்குது, இப்படி வாசல் சாதாரண மனிதர்கள் போகாத அளவுக்கு, யாராவது அனுமதி கேட்டு போகின்ற அளவுக்கு உயரமாக இருக்குது. அதே போல் பின்வாசல் இல்லை, பின்வாசல் இல்லை. இது இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டலை, என் தந்தை இப்ராஹிம் இப்படி கட்டலை. எப்படி கட்டினாங்க, வாசல் நுழையும் போது எந்த தடை இல்லாமல் உள்ளே நுழையணும், உள்ளே நுழைஞ்சு வெளியே போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போகிறவங்க இன்ஷா அல்லாஹ் திரையை உயர்த்தி கட்டியிருப்பாங்க, உயர்த்தி சரியாக அந்த கதவுக்கு நேர் அந்த பக்கம், அது ருக்கனே ஷாமுக்கும் ஈராக்குக்கும் மத்தியில், ஷாமுக்கு ஈராக் மத்தியில் ஒரு இப்படி வாசல் போல் இருக்கும், இந்த சுவர்லேயே அந்த அடையாளம் இருந்துச்சு. அப்போ அப்படி போகணும். ஹத்தீம் உள்ளே வச்சு கட்டினாங்க. ஆனால் இப்போ நான் கட்ட மாட்டேன், ஏன்னு சொன்னால், இப்போ நான் இடித்து கட்டினேன்னு சொன்னால் இதோ முஹம்மது வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபத்துல்லா இடிச்சிட்டார் சொல்லி ஈமான் ஏற்றுக்கொண்டவர்கள் பல பேர்கள் குஃப்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபித்னாவுக்கு, அந்த சோதனைக்கு போக வேண்டாம், இப்படி இருக்கட்டும் சொல்லி சல்லாசை விட்டுட்டாங்க. அவர் காலங்கள் உருண்ட பிறகு ஆயிஷாவுடைய சகோதரி அஸ்மாவுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்தினுடைய கவர்னராக இருக்கிறாங்க. கவர்னராக இருக்கும்போது தன்னுடைய சிற்றன்னைகிட்ட போயிட்டு, என் தாயே ரசூல்லா விரும்பின போல் இந்த காபத்துல்லா கட்டலான்னு சொல்லி இருந்த காபத்துல்லா இடிச்சிட்டு, அது அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, இரு வாசலை வச்சு கட்டுறாங்க, ஹத்தீமை உள்ளே வச்சு கட்டுறாங்க. இந்த சமயத்தை ஹஜ்ஜாஜ் இப்னு போர் தொடுத்து ரசூல்லா இருந்த காபத்துல்லாவை இவர் இடிச்சிட்டாரு. இப்படி சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இப்படி இல்லை, எப்படி இருந்துச்சு இடிச்சிட்டான்னு சொல்லி போர் தொடுத்து பல பேரை கொண்டு குவிச்சார். பல முஸ்லீம்களை நாடு கடத்தினார். ஜித்தாவுடைய கடலில், ஜித்தா தான் கடல் இருக்குது, மக்காலேருந்து ஜித்தா தான் கடல், கொஞ்சம் ரொம்ப தூரம்லாம் இல்லை. 4 கப்பலில் முஸ்லீம்களை நாடு கடத்திட்டார். அதில் ஒரு கப்பல் பட்கலில் ஒதுங்குச்சு, கர்நாடகா மாநிலம் பட்கல். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பட்கலை சுற்றி ஹனஃபியாக இருப்பாங்க, பட்கல் மட்டும் ஷாஃபியாக இருப்பாங்க. ஆனால் எல்லாம் விலையாக இருப்பாங்க, அரபிகள் போலவே இருப்பாங்க, எல்லாம் அரபியினுடைய வம்சம். நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, எங்கள் மார்சால ஒருத்தர் பட்கல்கார் ஓதினார், அவர் அப்படி தான் இருப்பார், ஹைட்டாக அரபி. அங்கே ஒரு கப்பல் ஒதுங்கிச்சு, இன்னொரு கப்பல் பழவேற்காட்டில் ஒதுங்கிச்சு, நம்ம பழவேற்காடு மீஞ்சூர் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அந்த கடிகாரம்லாம் சூரியன் பார்த்த கடிகாரம் இருக்கும். சூரியன் பார்த்த உச்சம், மறைவு, உதயம், அதை பார்த்தீங்கன்னா அந்த சுவரில் இருக்குது. அங்கேயும் பூர்வீக அரபிகள் தான், பூர்வீக அரபிகள். போய் சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம், அது வேறு. இன்னும் சில 2 கப்பல். இது வரலாற்று ஆசிரியர் தினமணி பத்திரிகைக்காரன் ரமலான் நேரத்தில் ஒரு சிறப்பு மலர் போட்டான் அந்த பத்திரிகை. அதில் இந்த செய்திலாம் வரலாற்று செய்தி பதிவாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கொடுங்கோலன், ரொம்ப கொடுமைப்படுத்தினார்.
அவர் ஈராக்கில் இருக்கிறார். அப்போது ஈராக்கில் கவர்னராக இருக்கும்போது பசராவில் அனசரில் இருக்கிறாங்க. உடனே ஆள் அனுப்பி அனஸை கூப்பிடுன்னு சொல்கிறார். போகிற ஒரு நேரம் அனஸில்லாட்ட வந்து உங்களை வந்து கவர்னர் கூப்பிட்றாரு. அல்லாஹு தாலா யா அல்லாஹ் கண்ணியமிக்கவர்கள் கண்ணியப்படுத்துவாயாக, இழிவானவர்களை இழிவுபடுத்துவாயாக துவா செய்கிறாங்க. செஞ்சுட்டு சரி வாங்க சொல்லி போகிறாங்க. போயிட்டு போனோன்னா ஹஜ்ஜாஜி முன்னாடி பின்னாடி எனக்கு எதிராக நீங்கள் தான் துவா செஞ்சீங்களா? ஆமாம் நான் துவா செஞ்சேன். சஹாபாக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க, அல்லாஹத்தானே பயப்பட்டவர், வேறு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆமாம் துவா செஞ்சேன். ஏன் அப்படி செஞ்சீங்க? அப்போது அவர் சொன்னார், உமது ரப்புக்கு நீங்கள் மாறு செய்கிறீங்க. ஒன்று, நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாற்றம் செய்கிறீங்க. 2, அல்லாஹுடைய எதிரிகளுக்கு உதவி செய்கிறேன், அல்லாஹுடைய எதிரிகளுக்கு உதவி செய்கிறேன். அதனால் நான் பதுவா செஞ்சேன். அதனால் நான் உங்களை கொல்லுவேன்னா நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். யார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அப்போ அனஸில்லா சொன்னாங்க, அந்த உரிமை உனக்கு இருந்து தான் நான் உன்னையே வணங்க வேண்டான்னார். கொல்ற உரிமை உங்ககிட்ட தான், நீ கொல்ல நினைச்சாலும் ரப்பு நாடணுமில்ல, அல்லாஹ் அந்த உரிமை ஆட்ட இருக்கு, அல்லாஹ்கிட்ட இருக்கு, நீ நினைச்சாலும் முடியாது. அப்படி இருந்து தான் உங்ககிட்ட விரும்ப நான் உன்னையே வணங்குறேன்னு சொல்லி அனஸில்லா அவருக்கு சொன்னோன்னே சார் நீங்கள் போங்க சொல்லி அனுப்பிட்டான். பக்கத்தில் இருந்தவங்க ஏன் இவ்வளோ பேசி விட்டுட்டீங்களே, நீ வேறப்பா. அவர் 2 புஜத்தில் 2 புலி வந்து அப்படியே வாய் திறந்து கவர மாதிரி நிற்குது. விட்டா எனக்கு கபீரும் போது விட்டா சொன்னது ரூஹுல் பயான் தஃசீரில் பதிவு செய்யப்பட்டிருந்த வரலாறு, பொய்யெல்லாம் இல்லை. அபூஜஹலுக்கு நடந்துச்சா இல்லையா? ரசூல்லா ஒரு சமயம் ஒரு சிறுவன் ஒரு அமானித பொருளை அபூஜஹல்கிட்ட கொடுத்து வச்சான். ஒரு சிறுவர், யாரும் இல்லை, தந்தை இல்லை, நீங்கள் தான் பெரிய ஊருக்கு தலைவர், பெரிய மனுஷன், வச்சுக்கோங்க, நான் கேட்கும்போது கொடுங்க சொல்லி பொருள் கொடுத்துட்டார். வச்சுருந்தான் அந்த பையன். கொஞ்சம் காலம் கடந்த பிறகு அந்த பையன் வந்து அபூஜஹல்கிட்ட வந்து நான் கொடுத்த பொருளை கொடுக்கும்போது படா ஏங்க கொடுத்த அது துரத்திட்டான். அங்கேருந்து அவன் தோஸ்துங்களாம் குத்துபா ஷைபாலாம், நீ வேணா முகமது போப்பா, அவர் தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறாராம், அவட்ட போய் சொல்லு. இந்த பையன் உண்மை நம்பி சரி போவோம், ரசூல்லாட்ட வந்து இது போல் நான் கேட்டேன் கொடுக்க மாட்டேன். அப்படியா வா சொல்லி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சல்லாஸ் யார் வீட்டுக்கு? அபூஜஹல் வீட்டு. கதவு தட்டுறாங்க, வெளியே வந்தான். நான் பொருள் வாங்கி கொடுக்க மாட்டேன்டியாம. ஆமாம் கொடு, கொடுத்தான். செல்லாசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவன் மனைவி கேட்டுச்சு, ஏயா நான் அவரை பார்த்தா கொல்லுவேன், குத்துவேன், கொதருவேன்னு சொன்னேன், தனியாக தானே வந்திருக்காரு, ஒன்றும் செய்ய விட்டுட்டேன், பயந்து விட்டுட்டேன். அப்போ சொன்ன அபூஜஹலே, நான் நின்ற இடத்தில் நீ நின்றுருந்தால் மௌத்தா போயிருப்பேன், நான் நின்ற இடத்தில் நீ நின்றுருந்தாலும் மௌத்தா இருப்பேன். அவருடைய 2 புஜங்களை 2 சிங்கங்க அப்படியே கர்ஜிக்குது. கற்பனைலாம் இல்லை, விட்டா பாஞ்சிரும், நான் மாட்டேன்னு சொன்னால் பாஞ்சிரும் என் மீது. இதெல்லாம் ஏற்படுத்தணும் அல்லாஹ். அப்போ அனஸில்லாவுடைய புஜங்களில் 2 புலிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி சொன்னான். அப்போ சொன்னால் அது அனஸில்லா சொன்னாங்க, நீ என்னை கொல்ல முடியாது, ஏன்னா சல்லஸ் எனக்கு துவா கற்றுக் கொடுத்துருக்கான். அந்த துவா ஓதுனா விஷம், சூனியம், அக்கரம் பிடிச்ச அரசனுடைய தீங்கு இவைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான், இவைகளை விட்டு பாதுகாப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. கடைசியாக அவர்கள் சக்கராத்தில் இருக்கும்போது தன்னுடைய பணியாளனை கூப்பிட்டு அந்த துவாவை சொல்லி தராங்க. பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. இந்த துவா மிகப்பெரிய துவா, காலை மாலை ஓதும். 2 துவா ஓதும். அவுது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின் குல்லி ஐனின் வல்லாம்மத்தின். பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. ரப்புடைய பேர் அல்லாஹ், உன்னுடைய பிஸ்மில்லா, உன்னுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், உன்னுடைய நாட்டம் இல்லாமல் யாரும் இந்த தீங்கும் செய்ய முடியாது, இந்த உலகம் பூமி எல்லாத்தையும். இந்த துவாவை ஓதிட்டு இருக்கிறேன், ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாது சொல்லி அனஸில்லா சொல்லிட்டு வந்துட்டாங்க. அந்த துவாவை அந்த பணியாளருக்கு சொல்லித்தராங்க. ரசூலுல்லா இந்த துவா தான் சொல்லித்தாங்க. அனஸில்லா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் கிதுமத் செஞ்சாங்க, சின்ன புலி. ஆனால் அவங்க வாழ்ந்த எத்தனை வருஷம் தெரியுமா? 130 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி 63, அபூபக்கர்லாரும் 63 வருஷம், உமர் ரலியல்லாஹு ஒரு கொஞ்சம் கூட 65 67, இப்படி தான், அவ்வளோதான். ஆனால் அவர்கள் மட்டும் 130. அது ஏன் சொன்னால், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க தாயார் உம்மு சுலைம் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு வந்து யார் சொல்ல பையனுக்கு கிதுமத்துக்கு வச்சிங்க, துவா செய்யுங்க பிள்ளைக்கு. சில சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக், அல்லாஹும்ம பாரிக் ஃபி மாலிஹி வ ஹயாத்திஹி, நான் கேட்டாங்க வ அவுலாதிஹி, அல்லாஹ்வுடைய செல்வத்தில் பரக்கத் செய்வாயா, இவருடைய பிள்ளைகள் விஷயம் பரக்கத் செய்வாயா, இவருடைய ஆயுளில் பரக்கத் செய்வாயா. அந்த துவா தான் அல்லாஹ் கபூல் செஞ்சு
நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பிறந்தாங்க. பிறந்து 130 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் துன்யா நிரந்தரம் அல்லங்கிறது தான் இந்த ஆயத்துடைய படிப்பு. அவன் நினைக்கிறான் துன்யான பிறந்து மௌத்தாபர் அவ்வளோதான் சொல்லி. நமக்கு அப்படி இல்லை. அடுத்த ஒரு வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை ஒன்று இருக்குது. நிரந்தர வாழ்க்கை ஒன்று இருக்குது. அல்லாஹ் அந்த மறுமை வாழ்க்கை வெற்றிகரமாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்றைக்கு தராவி 20ஆம் நாளுடைய தராவி தொழுது நன்மையை பற்றி சொல்லும்போது யுஹ்தி சவாபு ஷுஹதா வஸ்ஸாலிஹீன், ஷுஹதாக்களுடைய நன்மை. ஷுஹதாக்கனா அதாவது போரிலே உயிர் நீத்த அந்த தியாகிகள், அவருடைய நன்மையும் நல்லோருடைய நன்மையும் அல்லாஹ் வழங்குறான். அதையும் நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.